கவின் கொலையில் எதிர்பாராத திருப்பம், கதறி எழுத கவினின் காதலி. நடந்தது என்ன? பதற வைக்கும் பின்னணி. நெல்லை பாளையங்கோட்டையில் காதல் விவகாரத்தில் தலித் சமூகத்தை சேர்ந்த பெண் பொறியாளர் ஆணவ கொலை செய்யப்பட்டிருக்காரு. அந்த இளைஞரை அவரது தாயின் கண்முன்னே பெண்ணின் சகோதரர் கொலை செய்திருக்காரு. இது தொடர்பாக கைது செய்யப்பட்ட அவர் காவல் நிலையத்தில் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. காவல் சார்பு ஆய்வாளர்களான பெண்ணின் பெற்றோர் மீதும் சாதிய வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாய்ந்திருக்கு. அவர்களையும் கைது செய்ய வலியுறுத்தி கொலையுண்ட இளைஞரின் உடலை வாங்க மறுத்து அவரது பெற்றோரும் குடும்பத்தினரும் தொடர்ந்து போராட்டத்திலையும் ஈடுபட்டு இருக்காங்க. இதன் பின்னணி குறித்து பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே இருக்கக்கூடிய ஆறுமுக மகளத்தை சேர்ந்த சந்திரசேகர் தமிழ்செல்வி தம்பதியரின் மகன்தான் இந்த கவின் செல்வ கணேஷ். இவர் சென்னையில ஐடி நிறுவனம் ஒன்றில் மென்பொறியாளராக வேலை பார்த்து வந்திருக்காரு. இவர் நெல்லை பாளையங்கோட்டை கேடிசி நகர் பகுதியை சேர்ந்த சரவணன் கிருஷ்ணகுமாரி தம்பதியின் மகளை காதலித்து வந்ததாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. சரவணனும் கிருஷ்ணகுமாரியும் மணிமுத்தாறு பட்டாலியன் காவல் சார்பு ஆய்வாளர்களாக பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களுடைய குடும்பம் இதற்கு முன்பு தூத்துக்குடியில் இருந்தபோது அவரது மகளும் கவின் செல்வ கணேஷும் ஒரே பள்ளியில படித்ததால் இருவருக்கும் நட்பு ஏற்பட்டு அதுவே பின்னால காதலாக மாறியுள்ளதாக காவல்துறை கூறுகிறது. காவல் சார்பு ஆய்வாளர் தம்பதியருக்கு சுஜித் என்ற மகனும் இருக்கிறார். என்ன நடந்தது? கொலை தொடர்பாக போலீசார் தரப்புல கூறப்பட்டதில்ல. கவின் செல்வ கணேஷ் சென்னையில ஐடில வேலை பார்த்து வந்த நிலையில விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு வந்திருக்காரு. உடல் நலமின்றி இருந்த அவரது தாத்தாவுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக பாளையங்கோட்டை கேடிசி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சித்த மருத்துவமனைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருசக்கர வாகனத்துல கவின் அழைத்து வந்திருக்காரு. கவின் பாளையங்கோட்டை வந்திருந்ததை அறிந்த அவருடைய காதலியின் சகோதரரான சுஜித் அந்த மருத்துவமனைக்கும் போயிருக்காரு. கவினை சுஜித் அழைத்து பேசிய போது ஏற்பட்ட வாக்குவாதம் ஆணவ கொலையில் முடிஞ்சிருக்கு. தகவல் அறிந்த பாளையங்கோட்டை உதவி காவல் ஆணையர் சுரேஷ், ஆய்வாளர் காசி பாண்டியன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கவினின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைகளுக்காக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்த போது சுஜித் கொலை செய்தது உறுதியானதாக காவல்துறையினர் கூறுகின்றனர். இதையடுத்து விரைந்து செயல்பட்ட காவல்துறையினர் சுஜித்தை கைது செஞ்சிருக்காங்க. விசாரணையில ஆணவ கொலை செய்ததை ஒப்புக்கொண்டு சுஜித் வாக்குமூலம் கொடுத்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த நிலையில அழுது கொண்டே பேசிய கவினின் தாய் தமிழ்செல்வி, எனக்கு 2 மகன்கள், இதுல மூத்த மகன் தான் கவின் செல்வ கணேஷ். பொறியியல் முடித்துவிட்டு சென்னை துறைப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனியில வேலை செய்து வந்தான். பள்ளியில் படிக்கும் போதே கவினும் சுஜித்தின் அக்காவும் நண்பர்களாக பழகி வந்தனர் என்பதால் எங்களது பின்னணி சுஜித்தின் குடும்பத்திற்கு நன்றாகவே தெரியும். ஒரு வாரத்துக்கு முன் கீழே விழுந்த என் அப்பாவுக்கு திருச்செந்தூர் மருத்துவமனையில சிகிச்சை பார்த்தோம். அவருக்கு சித்த மருத்துவ சிகிச்சை அளிப்பது தொடர்பாக சுஜித்தின் அக்காவிடம் ஆலோசனை பெறுவதற்காக அவர் மருத்துவராக பணியாற்றக்கூடிய சித்த மருத்துவமனைக்கு கவின் அழைத்து சென்றார். கவினுடன் நான், என்னுடைய மற்றொரு மகன் மற்றும் என் சகோதரர் ஆகியோருடன் வந்திருந்தோம் அப்படின்னு கூறியிருக்காங்க. மேலும் பேசியவங்க, ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணியளவில் சித்த மருத்துவமனைக்கு என் அப்பாவுக்கு சிகிச்சை அளிப்பது தொடர்பாக ஆலோசனை பெற்றுக் கொண்டிருந்த போது சுஜித் அங்கே வந்தான். அவனது பெற்றோர் கவினை பார்க்க வேண்டும் என கூறியதாக சொல்லி சுஜித் அழைத்தான். அதை நம்பி சுஜித்துடன் கவின் இருசக்கர வாகனத்தில் ஏறி சென்றார். சித்த மருத்துவ ஆலோசனை முடிந்த பின் நானும் என்னுடைய இளைய மகனும் மற்றும் என் தம்பி கேடிசி நகர் சாலையில் சென்றபோது என்னுடைய மகனுடன் சுஜித் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தோம். இதனால வண்டியை நிறுத்திவிட்டு அவர்கள் அருகில் சென்றபோது என்னை தகாத வார்த்தையில் சுஜித் திட்டினார். இதற்கப்புறமாக மறைத்து வைத்திருந்த அரிவாளால் என் மகனை சுஜித் கொலை செய்து விட்டார். கவினை கொலை செய்ய தூண்டிய சுஜித் பெற்றோர் சரவணன், கிருஷ்ணகுமாரி ஆகியோர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில சமூக செயற்பாட்டாளரான எவிடன்ஸ் கதிர் பேசுகையில, பெற்றோர் காவல்துறையில பணியாற்றக்கூடிய நிலையில எந்த குற்ற பின்னணியும் இல்லாத இளைஞனால் அவரது அக்கா மாற்று சமூகத்தை சேர்ந்தவரை காதலிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாததற்கு சாதி வன்மமே காரணம்.
அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2022ஆம் ஆண்டு முதல்வரை சந்தித்து ஆணவ படுகொலைகளுக்கு தனி சட்டம் தேவை என்று மனு அளித்திருந்த நிலையில இதுவரை எந்த தனி சட்டத்தையும் தமிழக அரசு இயற்றவில்லை அப்படின்னு கூறியிருக்காரு. சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்பவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என நீதிமன்றங்கள் பலமுறை தீர்ப்பளித்தும் இதுவரை எந்த மாவட்டத்திலும் இது பின்பற்றப்படவில்லை எனவும், சாதி மறுப்பு திருமணம் செய்பவர்களுக்கு காவல்துறையினர் உடனடியாக பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காரு. சார்பு ஆய்வாளர்களாக பணியாற்றி வரக்கூடிய பெண்ணின் பெற்றோருக்கும் இந்த கொலையில் தொடர்பு இருப்பதாக கவின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியிருக்காங்க. அவர்களையும் கைது செய்ய வலியுறுத்தி திருச்செந்தூர், தூத்துக்குடி சாலை முக்காணியில கவின் உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால அப்பகுதியில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. அந்த சாலை வழியாக வரக்கூடிய வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. போராட்டம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் விரைந்து சென்று பேச்சுவார்த்தையிலுமே ஈடுபட்டாங்க. அப்போது இரு தரப்புக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. சுர்ஜித்தின் பெற்றோர் 24 மணி நேரத்தில் கைது செய்யப்படுவார்கள் என காவல்துறை உறுதிமொழி அளித்த பின்னரே முக்காணியில் சுமார் 3 மணி நேரம் நீடித்த சாலை மறியல் போராட்டம் முடிவுக்கு வந்தது. சுர்ஜித்தின் தாய், தந்தை ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்ட பின்னரே கவினின் உடலை பெற்றுக்கொள்வோம் என்று கவின் குடும்பத்தினர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். சுஜித் மற்றும் அவரது பெற்றோர் சரவணன், கிருஷ்ணகுமாரி மீது சாதிய வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில நேற்றைய தினத்துல கவினோட காதலி சுபாஷினி பேசியிருக்கக்கூடிய வீடியோவில், நானும் கவினும் உண்மையாக லவ் பண்ணோம், கொஞ்சம் செட்டில் ஆக டைம் தேவைப்பட்டது, மே 30ஆம் தேதி கவினும் சுஜித்தும் பேசிக் கொண்டனர். அப்போது சுஜித் என்னுடைய லவ் மேட்டரை வீட்டில் சொல்லிவிட்டார். தொடர்ந்து அப்பா என்னிடம் நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களான்னு கேட்டாரு. கவின் 6 மாதம் டைம் கேட்டிருந்ததால் நான் காதலிக்கவில்லை என சொல்லிவிட்டேன். அதற்குள்ளேயே இப்படி ஆகிவிட்டது. அவங்க 2 பேருக்கும், அதாவது கவின், சுஜித் இடையே என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னு எனக்கு தெளிவாக தெரியல. சுஜித் கவினுக்கு போன் பண்ணி நீங்கள் பொண்ணு கேட்க வாங்க, இவளுடைய மேரேஜ் முடித்தால்தான் என்னுடைய ப்ரொஃபஷனை பார்க்க முடியும் என சொல்லியிருக்கிறார் என்பது எனக்கு கண்டிப்பா தெரியும். 27ஆம் தேதியன்று கவின் வருவது எனக்கு தெரியாது. நான் 28ஆம் தேதி சாயங்காலம் வர சொல்லியிருந்தேன். அவங்க தாத்தாவுக்கு தலைக்கு பிரச்சனை இருந்ததுனால ரூம் பார்த்துட்டு அட்மிட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். 27ஆம் தேதி மதியம் மங்கம்மாள் சாலைக்கு வந்த பிறகுதான் அவங்க வந்துட்டாங்க என்பதே எனக்கு தெரியும். உடனே நான் அவங்கள உள்நோயாளி பிரிவுக்கு கூட்டிட்டு போயிட்டேன். கவின் உள்ளே வந்தான். ஆனால் நான் அவனுடைய அம்மா, மாமா கிட்ட மட்டும்தான் பேசினேன். நான் பேசி கொண்டிருக்கும் போதே கவின் வெளியே சென்று விட்டான். கவினின் அம்மாவும் மாமாவும் அங்கிருந்து கிளம்பும் போதுதான் கவின் எங்கே என்றே நாங்கள் யோசித்தோம். நான் ட்ரீட்மெண்ட் பற்றி அவர்களிடம் விளக்கி கொண்டிருந்தேன். அவனுடைய அம்மாவும் போன் செய்து கவின் எடுக்கல, நான் போன் செய்தும் கவின் எடுக்கவில்லை. அதுக்குள்ள அவனின் அம்மா பசிக்குதுன்னு சொன்னதும், சரி நீங்க போய் சாப்பிடுங்க, அவனை நான் வர சொல்றேன்னு சொன்னேன். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. இதனால தேவையில்லாமல் யாரும் இஷ்டத்துக்கும் வதந்தியை பரப்ப வேண்டாம். உங்களுக்கு தோன்றுவதையெல்லாம் பேசாதீங்க. என்னுடைய அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த சம்பந்தமும் கிடையாது, அவர்களுக்கும் தெரியாது. இதை இத்துடன் விட்டுருங்க அவ்வளவுதான் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. வீடியோ பரபரப்பு. ஏற்கனவே சுஜித்தின் பெற்றோரையும் கைது செய்ய வேண்டும் என்று கவினின் பெற்றோர் கொந்தளித்து வருகிறார்கள். அவர்களை கைது செய்யும் வரை கவினின் சடலத்தை வாங்கிக் கொள்ள மாட்டோம் அப்படின்னு போராடியும் வந்துட்டு இருக்காங்க. நேற்றைய தினம் சுஜித்தின் அப்பா கைதான நிலையில சுஜித்தின் அம்மாவையும் கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்தபடியே இருக்கு. இந்த நிலையில தன்னுடைய அம்மா அப்பாவுக்கும் இந்த கொலைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சுபாஷினி பேசியிருக்கும் இந்த வீடியோ இணையத்துல பரபரப்பு கிளப்பி வருகிறது.